வர்தா புயலின் சென்னையில் தற்போதைய நிலை, மின்சாரம் இல்லாதது உள்ளிட்டவை தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னையில் வர்தா புயல் தற்போது வலுவிழந்த சூழ்நிலையில் பல இடங்களில் இதோடைய தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் சாலையில் விழுந்த வண்ணம் அதை அப்புறப்படுத்தும் வண்ணமாகவும் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலை துண்டிப்பு மட்டும் ஏற்படாமல் பொதுமக்கள் அந்த சாலைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும், வாகனங்கள் அந்த பகுதியில் செல்ல முடியாமல், பேருந்துகள் செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பதையும் அதிக இடங்களில் காண முடிகிறது. பெரும்பாலும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் செல்ல முடிகிறது. சென்னை முழுவதுமே இப்பொழுது இந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் விழுந்திருப்பதன் காரணமாகவும் ஒரு மின் தடை எல்லா பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் முழுவதுமே தற்போது இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் தான் காணப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் பெரும்பாலான மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கிறது. அதே போல சாலைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள், ஒரு சில வாகனங்கள் மட்டுமே தற்போது இயங்கி வருகிறது. பேருந்துகள், மாநகர பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக மக்கள் பெரும் அவதியை சந்தித்து வருகிறார்கள். வேறு இடங்களுக்கு செல்வதற்கு மக்கள் தங்களுடைய வாகனங்கள் எதுவுமே பயன்படுத்த முடியாமல் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காண முடிகிறது. மேலும் இந்த வலு குறைந்ததன் காரணமாக படிப்படியாக இந்த காற்றின் வேகமும் மழையும் குறைய தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதன் காரணமாக இந்த பணிகள் துரிதமாக நடத்தப்பட்டு மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் விரைவாக நடத்த வேண்டும். அதே போல மின் கம்பங்களை விரைவாக சீர்படுத்த வேண்டும். அந்த மின் தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சென்னை மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.